அடிப்படை கல்வி தெரிந்த மக்களுக்கும் சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது அடிப்படை சட்டம் அனைத்து சாமானிய மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதுதான் நம்ம நோக்கமாக இருக்கும். இதுதான் நம்ம லட்சியம். அதை எப்படி எல்லாரையும் வழக்கறிஞராக படிக்க வச்சிடலாமா? வழக்கறிஞராக படிக்க வைக்க முடியாது. ஆனால் வழக்கறிஞர் சட்டம் படித்தவர்கள் மக்களுக்கு அந்த சட்டத்தை படிப்பிக்க முடியும். அது நம்மளால முடியும் நிச்சயம். அப்போ மக்களுக்கு எல்லா ஒரு சட்டமும் அடிப்படையான இது சட்டம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்தை நம்ம தான் மதிக்கணும். ஐயா சொல்ற மாதிரி சட்டமே மேலானது. நான் சொல்றேன் அடிப்படை சட்டம் அனைத்து சாமானிய மக்களுக்கும் தெரிய வேண்டும். அப்படி ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கு. சட்டமே மேலானது. சட்டம் மேலானதுன்னு சொல்றேன். ஆனால் அந்த சட்டத்தை வச்சு நிறைய குற்றவாளிகள் தப்பிக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ பெரும் பண செல்வந்தராக இருக்கட்டும், அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், குற்றவாளியாக இருப்பான், குற்றத்திலிருந்து மீண்டு போயிடுவான். காரணம்னு கேட்டால் சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா சொல்ல போனா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சிறு துவாரம் கூட கிடையாது. அதுதான் உண்மை. சட்டத்தில் ஓட்டை எதுவும் கிடையாது. சட்டத்தில் சின்ன துளையும் கிடையாது. சட்டம் சரியானது. அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் ஆகும் பட்சத்தில் இந்த செயல் நடக்குது. அது ஒரு வழக்கறிஞர் மட்டுமே முடியும். அந்த வழக்கறிஞர் அந்த வழக்கை மாற்றி அந்த தப்பை கூட சரியா மாற்றத்துக்கு இன்னொரு சட்ட பிரிவு தான் தேவைப்படுதே தவிர அங்க ஒரு ஓட்டையை பயன்படுத்தப்படுது. அது ஒரு சட்டம் தான். அதுவும் அது வெளியில கொண்டு வரதுக்கும் பயன்படுத்தக்கூடியது மாற்று சட்டமே தவிர அங்க வந்து துளை இருக்கு. அந்த துளை வழியா வெளில போயிட்டாங்க. சட்டத்தில் எந்த ஒரு துளையும் கிடையாது. அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதை சரியா பயன்படுத்திட்டா குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப வழக்கறிஞராக சட்டம் படித்ததற்கு சட்டமே மேலானது அந்த கொள்கையை முன்வைத்து அதற்கான வேலையை சிறப்பாக செஞ்சா நல்லவர்கள் போற்றப்படுவார்கள், தீயவர்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லப்படுவார்கள். இப்போ சட்டம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு அரசியல் ஆளுங்கட்சியினரும் சரிதான், எப்பேற்பட்ட அரசியல் ஆளுங்க இருந்தாலும் எல்லா துறையும் தன் கட்டுக்குள் வச்சிருக்க முடியும். சட்டத்துறையை தவிர்த்து காவல்துறையை கூட தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும், சட்டத்துறை வைக்க முடியாது. ஏன்னா சட்டம் வந்து பொதுவானது. ஆளுங்கட்சியை அடக்கக்கூடிய ஒரு வலிமை எதுக்கு இருக்குன்னு கேட்டால் சட்டத்துக்கு இருக்கு. வேற யாராலையும் முடியாத ஒரு விஷயம். உள்ள தமிழ்நாடு முழுக்க இருக்க ஒரு காவல்துறையை கட்டுக்குள் வச்சு தனக்கு சாதகமா இயக்க செய்ய முடியும். ஆனா சட்டத்தை தனக்கு சாதகமா இயக்க செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சட்டம்னா என்னன்னு தெரியாது. சட்டம் பேசுறாங்க. சட்டம்னா என்ன அப்படின்னா அதுக்காக தான் விரைவில் வந்து ஐயா அவர்கள் வந்து தமிழ்நாடு எங்கிலும் பார்த்தீங்கன்னா அடிப்படை சட்ட புத்தகங்கள் வந்து வழங்கப்படும். அதுல நம்ம